பிரபலமான ஹாலிவுட் கொள்ளை சம்பந்தமான திரைப்படங்கள் பெரும்பாலும் அந்தந்த பெருநகரங்களில் உள்ள மிக கடினமான பாதுகாப்பு அம்சங்களை கொண்ட மியூசியங்களில் உள்ள பழைய அல்லது அரிய பொருட்களை திருடுவதை அடிப்படையாக கொண்டதாகவே இருக்கும். தற்போது அப்படி மிக பிரபலமான பாரிஸ் மியூசியத்தில் இருந்த நகைகளை திரைப்பட பாணியில் கொள்ளையடித்துள்ளதுதான் உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது. என்ன நடந்தது, பின்னணி என்ன, விரிவாக பார்க்கலாம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியம் வைக்கப்பட்டுள்ள லூவர் அருங்காட்சியகத்தில்தான் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து அருங்காட்சியகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து நாள் ஒன்றிற்கு 30,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வரும் இந்த அருங்காட்சியகத்தின் கேலரிக்குள் நுழைந்த திருடர்கள் அங்கிருந்த 8 விலையுயர்ந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அக்டோபர் 19ஆம் தேதி லூவர் அருங்காட்சியகம் வழக்கம் போல பார்வையாளர்களுக்காக 9 மணி அளவில் திறக்கப்பட்டது. அந்த அருங்காட்சியகத்தின் கட்டுமான பணி நடைபெற்று வருவதை பயன்படுத்திக் கொண்ட திருடர்கள் காலை 9:30 மணி அளவில் லிப்ட் பொருத்தப்பட்ட லாரியுடன் உள்ளே நுழைந்துள்ளனர். பின்னர் அங்கிருந்து ஆங்கிள் கிரைண்டர் கருவியை பயன்படுத்தி கண்ணாடி ஜன்னல்களை உடைத்து அப்பல்லோ கேலரியை அடைந்துள்ளனர். அந்த கேலரியில் தான் பேரரசர் நெப்போலியன் காலத்தில் அரசு குடும்பத்தால் பயன்படுத்தப்பட்ட பல விலையுயர்ந்த நகைகள் வைக்கப்பட்டுள்ளன. துல்லியமாக செயல்பட்டு அங்கு பணியில் இருந்த காவலர்களை அச்சுறுத்தி அந்த தளத்தை காலி செய்ய வைத்துவிட்டு 2 காட்சி பெட்டிகளில் இருந்த 8 விலையுயர்ந்த நகைகளை கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறி ஏற்கனவே வெளியே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து பிரான்சின் உள்துறை அமைச்சர் லோரன் நுனெஸ், இது ஒரு அனுபவமிக்க கும்பலின் கைவரிசையாக தெரிகிறது. அவர்கள் 4 பேரும் இடத்தை முன்கூட்டியே ஆய்வு செய்து வெறும் 7 நிமிடங்களில் நகைகளை திருடிக் கொண்டு தப்பியுள்ளனர். அதேபோல அருங்காட்சியகத்திலிருந்து கிரீடங்கள், நெக்லஸ், காதணிகள் மற்றும் ப்ரூச்கள் உள்ளிட்ட 8 பொருட்கள் திருடப்பட்டதாகவும் இந்த நகைகள் அனைத்தும் பிரெஞ்சு மன்னர்கள் வசம் இருந்தவை என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல திருடுபோன நகைகளின் பட்டியல்களை பிரெஞ்சு கலாச்சார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. நெப்போலியனின் மனைவி பேரரசி மேரி லூயிஸ், அவரது மைத்துனி ஹாலந்து ராணி ஹார்டன்ஸுக்கு சொந்தமான நெக்லஸ், கிரீடம் மற்றும் ஒற்றை காதணி, ரெலிகுவரி ப்ரூச் என்று அழைக்கப்படும் நகை, பிரான்சின் கடைசி மன்னர் லூயிஸ் பிலிப்பின் மனைவி ராணி மேரி, அமெலி, 3ஆம் நெப்போலியனின் மனைவி பேரரசி யூஜினி ஆகியோரின் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இதில் அரசி யூஜினின் கிரீடம் உட்பட 2 பொருட்கள் சம்பவ இடத்திற்கு அருகே கிடந்தன என்றும் அவை தப்பிச் செல்லும் போது தவறவிடப்பட்டிருக்கலாம் என்றும் திருடப்பட்ட நகைகள் விலை மதிக்க முடியாதவை மற்றும் அளவிட முடியாத பாரம்பரிய மதிப்பை கொண்டவை எனவும் தகவல் தெரிவித்துள்ளார். திருட்டு நடந்ததற்கான தடயங்களை பாதுகாக்க லூவர் அருங்காட்சியகம் உடனடியாக மூடப்பட்டது. சினிமா பாணியிலான திருட்டு குறித்து பாரிஸ் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.